யெகோவா இதை பிரேயர் டைம் வழியாக தேவநாமம் மகிமைப்படுவதாக உங்களை இந்த சேனலுக்கு வெல்கம் பண்ணுறேன். பிரியமானவர்களை, வேதத்தில் விசுவாசம் என்பதில் ரொம்பவும் நிலைத்து நின்ற ஒரு மனிதர்னு நாம் பார்க்கும்போது ஆபிரகாமை சொல்லலாம். எப்போவாவது நாம் நினச்சிருக்கோமா, ஆபிரகாமும் நம்மை போல ஒரு மனிதர் தானே, அவருக்கும் பாடு உபத்திரவம் எல்லாம் இருந்துதானே, அப்போது அவரால் மட்டும் எப்படி விசுவாசத்தில் இவ்வளவு பலமாக நிற்க முடிஞ்சுது? நாம் மட்டும் ஏன் உலக உபத்திரவங்கள் வரும்போது பலமாய் நிற்க முடியல? நமக்கு உலகப்படியான பாடுகள் வரும்போது முதல்ல மனதளவில் பலனற்ற நிலைமையில் நாம் தளர்ந்து போகிறோம். அப்போது நமது விசுவாசம் குறைகிறது, ஜெபம் குறைகிறது. முதல்ல நாம் நம் தேவனை சரியாக புரிஞ்சுக்கணும். ஒரு மனிதனுடைய எந்த ஞானத்தினாலும் புத்தினாலும் ஆண்டவர் முன்பாக ஒன்றும் பண்ண முடியாது. நமது விசுவாசம்தான் நம்மை ஜெயிக்க வைக்க முடியும். 1 கொரிந்தியர் 2:4 பார்க்கும்போது, உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தினால் அல்ல, தேவனுடைய பலத்தில் நிற்கும் படிக்கு அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. அப்படின்னா நமது விசுவாசம் தேவ பலத்தினால் நிற்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படின்னா தேவனோடு தொடர்புடைய ஒரு நபர் எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனால் பலப்படுத்தப்படுகிற அனுபவத்தை பார்க்கலாம். எனவே மனுஷ ஞானத்தினால் அல்ல, இந்த தேவ பலன் நமது விசுவாசத்தை உறுதிப்படுத்துகிறது, அதாவது பலப்படுத்துகிறது. நீங்களும் தேவனோடு தொடர்புடைய ஒரு நபராக மாறுங்க. தேவ பலன் உங்கள் விசுவாசத்தை உறுதியடைய பண்ணும். ஆண்டவர் தாமே இந்த வசனங்கள் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக.